வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம் உங்கள் பேர், நீங்கள் எந்த பள்ளியில் வேலை செய்கிறீங்க, இந்த பள்ளி எங்கே இருக்குது மேம்? சார் என்னுடைய பேர் வந்து எஸ் விஜயலக்ஷ்மி. நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி முல்லை நகர், இது ராயக்கோட்டா ரோட்டில் ஒசூரில் இருக்குது. இதில் வந்து நான் பிடி அசிஸ்டன்ட் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். 20 வருஷமாக இதே ஸ்கூலில் இருக்கேன் சார். நான் 2006லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். 2005 இந்த ஸ்கூல் அரசு ஆண்கள் ஆர்வி பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து பிரிஞ்சு வந்தது. இது மோர் தென் 5000 மேலே ஸ்ட்ரென்த்து போனதுனால அந்த ஸ்கூலை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வந்தது. கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 ஸ்கூலாக ஸ்ப்ளிட் பண்ணது நம்ம ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு. அதில் பிரிஞ்சு வந்ததில் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மேக்ஸ் பிடி நான் தான். நான் சென்னையில் டிஆர்பி அப்பாயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்தேன் நான். அப்போ மேக்ஸுன்றது நான் தான் ஃபஸ்ட்டு டீச்சர். எனக்கு அப்புறம் இப்போ 8 பேர் இருக்காங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே. நம்ம ஸ்கூல் 2000க்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்காங்க இந்த ஸ்கூலில். முல்லை நகர் ஸ்கூல் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நிறைய இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. 2000க்கு மேலே இருக்காங்க. எம்எல்ஏ சார் வந்து நமக்கு நிறைய இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பசங்க வந்து முன்னாடி மண் தரையாக இருந்தது இந்த இடத்துல. அப்போ வந்து எங்களுக்குலாம் வந்து பசங்க உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ சார் இது போட்டு கொடுத்ததுனால இப்போ அழகாக வந்து நாங்கள் டெஸ்ட் எழுத வைக்கிறதுக்கு, மழை நேரத்துலலாம் வந்து எனக்கு ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சிருது. அழகாக உட்காந்து ஈவினிங் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பண்ணி கொடுக்கலன்னா எங்கள்கிட்ட கிளாஸ் ரூம் பத்தாமல் இருக்கும். ஏன்னா கிளாஸ் ரூமில் 60 பேர் இருக்கோம் நாங்கள் பிள்ளைங்களாம். அதனால் வந்து எங்களுக்கு பத்தாமல் இருந்தது. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் இறக்கி இங்கே படிக்க வைக்கிறதுக்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்கு, ஸ்பெஷல் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. பெஞ்சு செட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 லட்சம் இருக்கிற மாதிரி அப்பாரஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படுத்திட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மேம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ வந்து எம்எல்ஏ சார்கிட்ட போய் அணுகும்போது என்ன சொன்னார்? இந்த மாதிரி இல்லை சார், இந்த மாதிரி பண்ணணும் போது அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கு? இல்லை, பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக உடனே இந்த செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் செய்வாங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஏழை குழந்தைங்க இவங்க அரசு ஸ்கூலில் படிக்கிறவங்க நிறைய பிள்ளைங்களுக்கு உடனே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அதை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது அந்த மண் தரை இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்களும் குழந்தைங்களும் சந்திச்சிங்க? மண் தரையில் உட்காந்தும்பொழுது பிள்ளைங்களால் வந்து ஈரமாக இருக்கும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதனால் பிள்ளைங்களை வந்து சீக்கிரமாக ஃபீவர் வந்துடும், கோல்டு இருக்கும். மறுநாள் வந்து ஸ்கூல் லீவ் போடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ வந்து இந்த தரம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல், அந்த ப்ராப்ளத்துலேருந்து இல்லாமல் பசங்க லீவ் போடாமல் வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது மாதிரி எப்போ போட்டு கொடுப்பாங்க நாங்கள் பார்த்தோம். உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இதனால பேரண்ட்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குது? அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க மேம்? ஒரு டீச்சராக நீங்கள் தான் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வந்து நம்மளை டிஸ்டன்ஸில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்கு, டெஸ்ட் எழுத வைக்கிறதுக்கு, அதனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வேண்டாம் அப்படின்னா போதும், எங்களால் உட்காரதுக்கு ரூம்ஸ் இல்லை, கம்மியாக இருக்குன்னா கூட கேட்கல. அடுத்த ஸ்கூல் போகிறதுக்குன்னா இல்லை எங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு நல்லா இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய இது அப்படின்னு நிறைய சேர்ந்துட்டே இருக்காங்க. குவாலிட்டி எஜுகேஷன் நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறோம். ரொம்ப 20 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இங்கே நிறையா இருக்கும். அதனால் வந்து பசங்களுக்கும் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் ரிசல்ட் நல்லா வர்றதுனால பேரண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டு இங்கே சேர்த்துட்டே இருக்காங்க. எம்எல்ஏ சாருக்கு என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க இது மூலமா? அவருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பிள்ளைங்களுக்காக நாங்கள் வந்து எவ்வளோ கேட்ட உடனே செஞ்சு கொடுத்தாரு இல்லைங்களா. அதுக்காக எங்கள் ஸ்கூல் சார்பாக, தலைமை ஆசிரியர் சார்பாக, எங்கள் டீச்சர் சார்பாக, மாணவர்கள் சார்பாக எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.